என் அன்பு தேவ பிள்ளையே, உங்க வீட்ல முன்னேற்றம் வரணும், செல்வம் வந்து சேரணும்னு அதை தடுக்கிற விஷயங்கள்ல எத்தனையோ சொல்லியிருக்கிறேன். அதுல இதுவும் ஒண்ணு. எப்பவுமே நீங்க சொல்ற விஷயத்திலையும் பேசுற விஷயத்திலையும் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அது மாறும்போது தான் உங்களுக்கான ஆசீர்வாதமும் மாறி போயிடுது. குறிப்பா சொல்லணும்னா, நிறைய பேர் வீடுகள்ல இவ்வாறு சொல்லுவாங்க, இது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், எதுக்கு எடுத்தாலும் நான் அப்படி சொல்லும்போது தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. நம்ம வார்த்தைகள்லாம் தேவனுக்கு எதிரான வார்த்தைகளை பேசும்போது நம்மள அறியாமைய கோபத்துல தான் பேசுறோம். ஆனா அதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ற காரியமா வந்து சேருது. ஒரு விஷயம் சொல்றேன், உங்க குழந்தைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இது நான் சம்பாரிச்சதுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அதே போல என் தந்தையினுடைய ஆசீர்வாதத்தால வாழ்க்கையில உயர்ந்த நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை நினைக்காம நான் சம்பாதிச்ச, நான் வீடு கட்டினேன் சொல்றது தப்பு இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு முன்னேற்றத்துல தடை வருது. பணம் எவ்வளவு வந்தாலும் நிக்க மாட்டேங்குது. உங்க பேச்சிலையும் செய்யலையும் எப்பவுமே கடவுளுக்கு பெருமை சேருங்க. நிச்சயம் அவர் உங்களுக்கு குறித்த ஆசீர்வாதத்தை பல மடங்காக தருவார். ஏனெனில் என் வல்லமையாலே செல்வம் சேர்த்தேன் என்று சொல்லாதே, செல்வம் சம்பாதிக்க சக்தி கொடுப்பவர் ஆண்டவரே.